ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், ருத்ரம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். உங்க சாமி கிட்டே நான் சவால் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நானும் அவராது ஒரு கை பார்க்க தான் போறேன். முதல்ல இந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். ஏன் ஃபேக்டரி வராதா? அதெல்லாம் கண்டிப்பா வரும். ஐயோ, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா நீங்க? ஓ மை காட். சித்தவனத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா யாரும் போக முடியாதுங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? ஈஸ்வரனோட உத்தரவு கிடைக்கணும்பா. அது கிடைச்சதும் நான் உடனே கிளம்பி போயிடுவேன். நாம செய்யாத வேலைக்கு பழி போட ஈசன் ஒருத்தன் கிடைச்சிட்டான். அந்த மூலிகை மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் தேடி போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன். கண்ணா, இது சாமி காரியம். உன் விளையாட்டெல்லாம் இதுல வச்சுக்காத. அனுமதி கிடைக்காம உள்ள போனவங்கெல்லாம் உயிரோட திரும்பி வந்ததே இல்லை. என்னோட சித்த வைத்தியத்து மேல ஆணையிட்டு சொல்றேன், நீ தனியா சித்தவனத்துக்குள்ள போகவே கூடாது. போக மாட்டேன்னு வாக்கு கொடு. கண்ணா, நீ எதை நினைச்சு கவலைப்படாதப்பா. எது நடக்கணும்னு இருக்கோ அது நல்லாவே நடக்கும். மூலிகையே கஷாயம் பண்ணி ஐயா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்னப்பா, என்ன விஷயம்? முதலாளி பையன் வந்த காரு ஊர் எல்லையில மரத்துல மோதி விபத்தாயிடுச்சு. அப்படியா? பிரசிடென்ட் ஐயா உங்களை கையோட கூப்பிட்டு வர சொன்னாரு. என்னப்பா கண்ணா, ஆரம்பமே இப்படி இருக்கு. எல்லாம் ஈசன் செயல் வைத்தியரே. அதுல என்னப்பா சந்தேகம்? என்ன கண்ணா, நீ சாமியே கிண்டல் பண்ற. ஒரு நாள் பாரு, சாமி கும்பரத்துல நீ எங்க எல்லாரையும் மிஞ்சிட போற. அந்த மாதிரி விபத்து நடக்க வாய்ப்பே கிடையாது. அதையும் பார்க்கலாம். அம்மா, நான் வரேன். வாங்க ஐயா. வாங்க ஐயா.
விஜய் விஜய் இன்னும் நினைவு வரல போல் இருக்க. விஜய் என்ன சார் இது? என் மாப்பிள்ளை யார் தெரியுமா? அமெரிக்காவில் என்ன மாதிரி பொசிஷன் எடுத்துட்டு இங்க வந்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அது விடுங்க. என் அத்தா தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் பையனை எப்படி போட்டு வச்சிருக்கீங்களா சார்? நாளை இவர் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அத்தானுக்கு யார் பதில் சொல்றது? ஐயோ, இதெல்லாம் இந்த இடம்லாம் வேலைக்கு ஆகாது சார். பக்கத்தில் ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தா இவரை காரில் தூக்கி போட்டு உடனே கிளம்பிடலாம். இந்த ஊரும் வேணாம், இந்த சுகர் ஃபேக்டரியும் வேணாம். ஐயா, இந்த வைத்தியரை பத்தி உங்களுக்கு தெரியாததுனால நீங்க அப்படி சொல்றீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு பாருங்க. அவர் கைப்பட்ட உடனே உங்க மாப்பிள்ளை எழுந்து உட்காராரா இல்லையான்னு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. முதல்ல இவரை கார்ல ஏத்துவோம். வாங்க, நீங்க சொல்றதை கேளுங்க. இதோ வைத்தியரே வந்துட்டாரு. வைத்தியரே, முதலாளி பையனை பாருங்க. யாரு இவரா? வைத்தியரு? இவருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கே 4 பேர் ஒண்ணும் போல் இருக்க. இவரா என் மாப்பிள்ளைய காப்பாற்ற போற? சார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் சொல்றபடி மாப்பிள்ளை அழைச்சிட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ப்ளீஸ். நான் சொல்றது இங்க வந்தா அமைதியா இருக்கணும். இந்த ஊருக்குள்ள வந்ததுமே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்காம ஏதோ தப்பு தண்டா பண்ணிருக்கீங்க. நீங்க தான் கூட இருந்து பாத்தீங்க. நாங்க பண்ண ஒரே தப்பு இந்த ஊருக்கு வந்ததுதான். என்னங்க, உங்க ஊர்ல ரோடா இருக்குது, சும்மா ஏதோ ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. இவர் வண்டியை ஓட்டிட்டு வராரு, வழியில ஒரு மாடு நிக்குது. மாடை அவாய்ட் பண்றதுக்காக அப்படி லெஃப்ட்ல ஓடிச்சாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தம்பி கிட்ட இருந்து சாராய வடை அடிக்குது. இதை கண்டுபிடிக்க உங்களை கூப்பிட்டாங்க. வைத்தியம் பாருங்க சார். வைத்தியரே, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாமா? உன் கைவண்ணத்தை காட்டும் ஐயா. வள்ளி, அப்பா இங்க வாமா. என்னப்பா? வள்ளி, சுள்ளிகளை பொறுக்கி நெருப்பு பத்த வை. ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிட்டேன்ப்பா. நீயே பாதி வைத்தியர் ஆயிட்டியா? சரி, நெருப்ப தூபக்கால்ல போட்டு எடுத்துட்டு வா. சரிப்பா. தம்பி, நான் தான் பிரசிடென்ட் அருணாச்சலம். நீங்க கார்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மயக்கமாயிட்டீங்க. வைத்தியர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாம் சரியாயிடும் தம்பி.
மாப்பிள்ள நான் எவ்வளோ சொன்னேன் இவங்க கிட்ட இங்கெல்லாம் வேணான்னு. இவங்க தான் என் பேச்சு கேட்காம உங்களை இங்கே கொண்டு வந்து படுக்க வச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லுங்க, நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம். நோ மாம்ஸ், நான் இங்க தான் இருக்க போறேன். வைத்தியர், நீங்க பாருங்க. சார், நான் தான் ராஜதுரை, பிரசிடண்டோட பையன். உங்ககிட்ட போன்ல பேசிருக்கேனே சார். நாலு நாளைக்கு ஒரு தடவை இங்க வந்து கட்டு போட்டுக்கிட்டா 21 நாள்ல குணமாயிடும். கட்டு போடலனா குணமாக 1 வருஷம் கூட ஆகும். வைத்தியரே, பாத்து 4 நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து கட்டு போட்டுக்கிறேன், சரியா? சரிங்க தம்பி. ஐயோ, குச்சிலாம் வச்சு கட்டிருக்காரு. இதுக்கு தான் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு. தம்பி, இந்தாங்க மருந்து. இத காலையிலயும் ராத்திரியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேன்ல குழைச்சு சாப்பிடுங்க. காயம் ஆறவும் வலி தெரியாம இருக்கிறதுக்காகவும் தான் இந்த மருந்து. மாம்ஸ், இதை பிடிங்க. மாம்ஸ், உங்களுக்கும் அடிபட்டு இருக்கு போல இருக்கு, மருந்து வாங்கிக்கோங்க. சி, எனக்கு இந்த மருந்துலாம் செட் ஆகுதுப்பா. ஏதாவது ஃபார்மசிக்கு போய் நல்ல மருந்தா வாங்கிக்கிறேன். வைத்தியருக்கு காசு கொடுங்க. எவ்வளவு தரணும்? சார், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க தங்கறதுக்கு தோப்பு விட தயார் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு அங்க வந்துடும். நீங்க ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களை வரவேற்க பெரிய ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருந்தோம். பரவாயில்ல, நீங்க நல்லபடியா குணமான அதுவே எங்களுக்கு போதும். டேய், வளன்னு பேசிட்டு இருக்காதடா. முதல்ல அவங்கள போய் கார்ல ஏத்தி அனுப்பு. சரிப்பா. சார், கார் ரெடியா இருக்கு. சரி தம்பி, வாங்க அவளை போயிட்டு வரோம். வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த ஆக்சிடென்ட் விஷயம் அப்பா கிட்ட சொல்லாதீங்க, சரியா? சரிங்க தம்பி. பார்த்து. வாங்க சார், வாங்க. என்னங்கய்யா சாவி, காரை உள்ள நிறுத்திருக்கேன். ஓகே, நீ பொட்டியெல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டல. சரி, நீ கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா. சார், வாங்க சார். உள்ள வாங்க சார். வாங்க சார். உட்காருங்க சார். என்ன சார், இடம் பிடிச்சிருக்குங்களா? இது எங்க தோப்பு வீடு. ரொம்ப மாடர்னா கட்டி வச்சிருக்கோம். இந்த ஊரு எப்பவும் குளுகுளும் தான் இருக்கும். இங்க ஏசியே தேவைப்படாது. ஆனா நீங்க வரீங்கன்றனால ஒரு ஏர் கூலரும் டிவியும் வாங்கி வச்சிருக்கோம். சரி, அதை விடுங்க, உட்காருங்க. சார், உங்களுக்கு எது வேணாலும் கேளுங்க, எல்லாம் உங்களை தேடி வந்துடும். உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு தானே நான் இங்க இருக்கேன். யா மாம்ஸ், எனக்கு கொஞ்சம் ஹெடேக்கா இருக்கு. ஒரு பெக் போடணும். பாட்டில் எடுத்து வந்துருங்களேன். என்ன விஷயம், நீங்க பெக்கு போடணுமா? இப்பதான் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு தப்பிச்சு வந்திருக்கீங்க. வர வழியில சிகரெட் பிடிச்சதுக்கே நாயை ஏவி விட்டாங்க. இன்னும் இங்க குடிக்க ஆரம்பிச்சோன்னா என்னென்ன ஏவி விடுவாங்கன்னு தெரியாது. நீங்க வர வழியில பைரவி சித்திர பாத்தீங்களா? சித்தரா? பைத்தியக்கார மாதிரி இருந்தான் சார். அப்படிதான் சார் இருப்பானுங்க.
ஆனா அவனுங்க தான் இந்த ஊரை இன்னும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கானுங்க. கட்டுப்பாடா? அந்த கட்டுப்பாட மீறினாதான் ஒரு கிக்கே இருக்கு. மாம்ஸ், பாட்டில் எடுங்க மாம்ஸ். லெட்ஸ் ஹேவ் சம் கிக். ஏன் மாப்பிள்ள நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது செஞ்சே தீருவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? மாம்ஸ், இருக்கிற just do what I say. எனக்கு உதவி பண்றதா அப்பா உங்களை என் கூட அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் இல்ல. உங்களுக்கு பயமா கஷ்டமா ஏதாவது இருந்தா நீங்க ஊருக்கு கிளம்புங்க. just leave immediately I say. just leave. no arguments. சார், எல்லாமே அது உள்ளதா இருக்கு. I hate advice. Moms, hurry up, moms. Yeah, coming. Yeah. என்ன பாக்குறீங்க ராஜதுரை? ஒரு பெக் அடிக்கிறீங்களா? ஐயோ, எனக்கா? வேணாம் சார். ஏன், பழக்கம் இல்லையா? இல்ல, பழக்கம்லாம் இருக்கு. இங்க அடிக்கிறதுக்கு பயம். எப்பவாவது அப்பப்ப திருட்டு தம் மட்டும் அடிச்சுப்பேன். தம்மே அடிக்கும் போது இதை அடிக்கிறது என்ன இருக்கு? மாம்ஸ், what about you moms? கண்டிப்பா உங்களுக்காகவாது வலியை மறக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்துருக்காரு வைத்தியர். எனக்கு ஒரே மருந்து இதானே. குட் ஒன். ஐ அம் சாரி, இங்க 2 டம்ளர் தான் இருக்கு. உங்களுக்கு அந்த டம்ளர் ஓகேயா? தாராளமா சார், தாராளமா. சார், கீழே யாராவது வந்துட போறாங்க. கதவு மூடிட்டு வந்துடுறேன் சார். யா. Cheers. எனக்கும் யூஎஸ்லாம் போகணும், லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா எங்க சார்? ஏன், இதுவும் ஊர் கட்டுப்பாடா? அதுவும் தான் சார். அது மட்டும் இல்லாம ஒரு சப்ஜெக்ட்ல அரியர் வேற. அத சொல்லுங்க முதல்ல. அது சரி சார், படிப்புல எப்படி? மாப்பிள்ள தானே. மாப்பிள்ள படிப்புல கோல்டு மெடலிஸ்ட். இல்லனா அமெரிக்காலயே படிச்சிட்டு அங்கேயே படிப்பு முடிச்சிட்டு பெரிய பொசிஷன்ல செட்டில் ஆக முடியுமா? என்ன ஒண்ணு, என் அத்தா இந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனாலதான் இவர் இங்க வர வேண்டியதா போச்சு. இல்லனா யூஎஸ்ல செட்டில் ஆயிருப்பாரு. இல்ல விஜய்? சார், ஊர் கட்டுப்பாடு அது இதுன்னு நினைச்சு நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம். என்ன இது, மறுபடியும் நாயை விட்டாங்க போல இருக்க. ஐயோ, பைரவ சித்தர் வந்துட்டார் போல இருக்கே. எப்படிதான் மோப்பம் பிடிப்பாங்கன்னே தெரியலையே. சே, நிம்மதியா குடிக்க கூட விட மாட்டாங்களே. சார், யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சார். இதோ வந்துடுறேன் சார்.